கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேகா கட்சியின் தேர்தல் பரப்புரை நடைபெற்றது. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் விசாரணை தொடக்க நிலையிலேயே இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது என நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. இதற்கிடையே கரூர் சம்பவத்தை விசாரிக்க ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னுடைய நேர்மைக்கும் அதிரடி நடவடிக்கைகளுக்கும் பெயர் போனவர் அஸ்ரா கார்க் என்பதால் கரூர் துயர சம்பவத்தில் மேலும் பல உண்மைகள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அஸ்ரா கார்க்கின் பின்னணி மற்றும் அவரின் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து இங்கே பார்க்கலாம். பஞ்சாபின் பாட்டியாலா நகரத்தில் 1980ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி பிறந்தவர் அஸ்ரா கார்க். 44 வயதாகும் இவர் தமிழ்நாட்டின் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒருவராக உள்ளார். தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக செயல்பட்டு வருகிறார். இந்த மண்டலத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய 4 மாவட்டங்கள் அடங்கும். ஐபிஎஸ் தேர்வில் 2004ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற இவர் 2008ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டார். அங்கு நிலவிய கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 2010ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட எஸ்பியாக பதவியேற்று நில அபகரிப்பு, கிரானைட் குவாரி முறைகேடு ஆகிய புகார்களை திறமையாக கையாண்டார். தர்மபுரி பகுதியின் சில இடங்களில் நிலவிய இரட்டை குவளை முறையில் ஒழித்ததில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. இதேபோல பெற்ற மகளை பாலியல் கொடுமை செய்ய முயன்ற கணவனை கொலை செய்த மனைவியை ஐபிசி பிரிவு 100இன் கீழ் விடுதலை செய்தார். இது அப்போது மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டது. தேனியில் HIV பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரை திருமணம் செய்யவிருந்த பெண்ணை கடைசி நேரத்தில் தடுத்து காப்பாற்றினார். 2016ஆம் ஆண்டு மத்திய பணிக்கு சென்ற அஸ்ரா கார்க்கிற்கு டிஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பிய இவருக்கு 2022ஆம் ஆண்டு ஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது. தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக பதவி வகித்து வருகிறார். சென்னையை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கையும் இவர்தான் விசாரித்து வருகிறார். 2021 மதுரையில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் துணிந்து செயல்பட்டதற்காக சென்னை ஐகோர்ட்டின் பாராட்டை பெற்றவர். 2019ஆம் ஆண்டு சிபிஐ லஞ்ச வழக்கில் தனக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்தார். இவரது கடமை உணர்வை பாராட்டி சிறந்த கடமை அர்ப்பணிப்பிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் விருது, பொது சேவையில் சிறந்து விளங்கியதற்காக முதலமைச்சரின் காவல் பதக்கம், சிறப்பான சேவைக்கான காவல் பதக்கம், முதலமைச்சரின் சிறப்பு பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளது.